Hi everyone, welcome to BLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஓட எக்ஸசைஸ் 1.2 ஓட செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் பண்ணி எக்லான் ஃபார்ம் வர வச்சு அதுல நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்து ரேங்க் கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, லெட்னு சொல்லிட்டு இந்த ரோ வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து நான் ஏ மேட்ரிக்ஸா எழுதிக்கிறேன். 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. ஓகேவா? இதை வந்து ஏ மேட்ரிக்ஸ். இப்ப இந்த ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ண போறேன். இது வந்து நம்மளுக்கு 4x3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம்னா நம்ம 3 ஆப்ரேஷன்ஸை சேம் டைம்ல பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ரோ 2 வந்து ரோ 2 -3 ரோ 1 பண்ண போறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரோ 3 வந்து ரோ 3 ரோ 1 பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ரோ 4 எனக்கு வந்து இங்க ரோ கிளான் ஃபார்ம் வரணும். அதுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப ரோ 4 வந்து R4 R1 பண்ண போறோம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணி இங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுத போறோம். எழுதலாமா? இப்ப பாருங்க, ரோ 2க்காக இங்க பண்றேன். ரோ 2 வந்து இங்க எழுதிக்கலாம். ரோ 2 பாத்தீங்கன்னா 3 -1 2. இது ரோ 2, இது ரோ 2. இப்போ பாத்தீங்கன்னா ரோ 1 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கிறேன். 3 இது வந்து ரோ 1, இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3 6 -3 இது வந்து 3 ரோ 1. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போகும். அப்ப நெகட்டிவ் இருக்கா? இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா 3 வந்து 0 ஆயிடும். -1 அப்புறம் இங்க -6 இருக்கு, அப்ப -7 ஆயிடும். அப்புறமா இங்க வந்து இங்க ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிட்டு இது +3 ஆயிடும். அப்ப +3 +2 வந்து 5 வந்துடும். ஓகேவா? அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. செகண்ட் ரோல என்ன பண்றேன், 0 -7 5 மாத்துறேன். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது பாருங்க, ரோ 3 இங்க எழுதிக்கலாம். ரோ 3 வந்து 1 -2 3. ஓகேவா? இப்ப ரோ 3 என்ன பண்ண போறோம், ரோ 1 சப்ராக்ட் பண்ண போறோம். ரோ 1 என்னது, ரோ 3 வந்து ரோ 1 சப்ராக்ட் பண்ண போறோம். ரோ 1 1 2 -1. இப்ப அப்படியே சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, எல்லா இடத்துலயுமே மைனஸ் போடணும். மைனஸ் போட்டோம்னா இப்ப சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா 1 -1 வந்து 0 வருதா? அப்புறம் -2 வந்து -4 எழுதலாமா? இப்ப இங்க மைனஸ் இந்த பிளஸ் ஆகி 3 + 1 4 எழுதலாமா? அப்ப 0 -4 4 இப்படி எழுதலாமா? அடுத்து லாஸ்ட் ரோ பாருங்க, லாஸ்ட் ரோ சால்வ் பண்ணலாம். R4 பாத்தீங்கன்னா 1 -1 1. ஓகேவா? இப்ப R1 நான் இதை சப்ராக்ட் பண்ண போறேன். R1 என்னது, 1 2 -1. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும். நெகட்டிவ் சைன் வந்துச்சா? இப்ப சப்ராக்ட் பண்ணுங்க, 1 -1 வந்து 0 -1 இன்டூ -1 -2 ரெண்டு ஆட் பண்ணா 3 வரும். ஏன்னா மைனஸ் ஆட் பண்றோம். இப்போ வந்து இங்க ரெண்டும் மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் ஆயிடும். அதனால +1. அப்போ 1 + 1 வந்து 1. ஓகேவா? அப்ப 0 -3 1. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? இப்ப பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இப்ப அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா R3 7 R3 -4 R2 பண்ண போறோம். ஓகேவா? நான் ஏன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பதான் நம்மளுக்கு என்ன வரும்,
கரெக்டா எக்லான் ஃபார்ம் வரும். ஓகேவா, ரோ எக்லான் ஃபார்ம் வரும். இப்போ பாருங்க, நான் ஏன் 7R3 பண்ணி -4R2 பண்றேன்னா 7R3 ஏன் 7 தேர்ட் ரோ வந்து 4 இருக்கா, அதை நான் 7ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்புறம் செகண்ட் ரோல வந்து 7 இருக்கா, அது நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 7 4s are 28. அப்ப 28 இங்க 28 ரெண்டு இடத்துலயுமே 28 வந்துடும். ஓகேவா, -28 -28 அது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்றேன். அப்ப என்ன வரும், -28 +28 ஆகி +28 -28 வந்து 0 ஆயிடும். ஓகேவா, இப்போ அந்த ரெண்டு ரோவும் 0 ஆகிறதுக்காக நான் அந்த ஆப்ரேஷன் பண்றேன். R3 வந்து 0 ஆகிறதுக்காக ஆப்ரேஷன் பண்றேன். இப்போ R4க்கு அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன், ரோ ஆப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா, ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 7 × R3, 7ஆல R3 மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன். 0 7 28. ஓகேவா, இது என்னது 7R3. இப்போ பார்த்தீங்கன்னா -4R2 பண்ண போறேன். -4 7s are 28. அப்புறமா 4 5s are 20. இது வந்து என்னது 4R2. இப்போ என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் சைன் வந்துடும். அப்போ இது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா, இப்போ 0 0 0 ஆயிடுச்சு. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகி இது +28, இது -28 ஆகி 0 ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து -20, இது +28, அப்ப 8 வருது. 28ல 20 போச்சுன்னா 8 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்கலாம், நோ சேஞ்சஸ். செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ரோலயும் நோ சேஞ்சஸ். தேர்ட் ரோ என்ன சேஞ்சஸ் பண்றோம், தேர்ட் ரோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணி 0 0 8ன்னு எழுதுறோம். இதுதான் நம்மளோட தேர்ட் ரோ. ஓகேவா, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரோவை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபோர்த் ரோ பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, 7 4R பண்ணணும். ஃபோர்த் ரோவை 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? இப்ப R4 வந்து 0 -1 சாரி -3 1. இது வந்து என்னது R4. இதை 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 7 × -3 வந்து -21. 7 × 1 வந்து 7. ஓகேவா, 0 × anything 0 தான். ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா R2 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். R2 என்னது 0 -7 5. இப்போ 0 வந்துருச்சு. -7 × 3 என்னது -21. அப்புறமா 5 × 3 என்னது 15. ஓகேவா, இப்போ இது 3R2, இது 7R4, இது 3R2. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இது 0, இது ரெண்டு மைனஸ், எல்லா இடத்துலயுமே மைனஸ் வந்துடும். அப்போ இது வந்து மைனஸ் வந்து பிளஸ் ஆயிட்டு என்ன வரப்போகுது, +21 -21 வந்து 0 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா -15 + 7. அப்ப 15ல 7 போகுது. 15ல 7 போச்சுன்னா 8 -8. ஓகேவா, அப்ப 0 0 -8 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சான்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். நம்ம ஒண்ணு இதுல சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியும். என்ன பண்ணலாம், ஒண்ணு சிம்பிளிஃபை பண்றதுக்கு பாருங்க, நான் என்ன பண்றேன், ரோ 3 இருக்கு இல்லையா, ரோ 3 வந்து 8ஆல டிவைட் பண்றேன். ரோ 3 ஓகேவா, பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1 2 -1 0 7 5 0 0 8ஆல் டிவைட் பண்ணா 1 வந்துடும். 8 ÷ 8 1. ஓகேவா, அப்புறம் இங்க -8. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்ப அடுத்த ஸ்லைட்ல அடுத்தது பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதை நான் என்ன பண்றேன்னா, ஃபோர்த் ரோ இருக்கு இல்லையா, R4 + 8R3 இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா, அப்ப R4 என்னது 0 0 1 சாரி 0 0 -8, அதான் R4. ஓகேவா, இது கூட நான் என்ன பண்றேன், R3 8ஆல மல்டிப்ளை பண்றேன். 8ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 8 கிடைக்குது. இது 1 தானே இருக்கு, அது 8 ஆயிடுச்சு. ஓகேவா, இப்ப நான் சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணா
இங்க வந்து 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க -8. இப்ப நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணா +8 -8 0 ஆயிடும். இங்கேயும் 0 ஆயிடும், இங்கேயும் 0 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு 1 2 -1 0 -7 5 0 0 1 0 0 -8 இந்த மாதிரி எனக்கு ஒன்று மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. சாரி -8 இல்ல 0 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி லாஸ்ட் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுல இருந்து நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு எழுதலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம். புரியுதா? ரோ எக்லான் ஃபார்ம் வர வச்சாச்சு. அதனால இப்ப எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கா? அப்ப there are 3 நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு போட்டுட்டு ரேங்க் ஆஃப் A is equal to 3 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரேங்க் ஆஃப் A வந்து நம்மளுக்கு 3 கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.